விடுதலையின் வேள்வியாளர், அடக்குமுறைகளுக்கு அஞ்சாதவர், இயற்கை வளங்களின் காப்பாளர், இயக்கத்தின் வளர்ச்சியாளர் என தன்னை முழுதும் அர்ப்பணித்து கொண்ட பொதுவுடைமை போராளி ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். சாதிய அக்கிரமங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்தவர் தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். பொதுவுடைமை போராளி, எளிமையின் மறு உருவம் என்று அனைவராலும் போற்றப்பட்டவர். 90 வயதை கடந்த பின்பும் கூட கட்சி அலுவலகத்திற்கும் பொது கூட்டங்களுக்கும் அரசு பேருந்தை மட்டுமே பயன்படுத்தியவர். எந்த ஒரு எதிர்ப்புகளுக்கும், தன்னை நோக்கி பாயும் அடக்குமுறைகளுக்கும் ஒருபோதும் அஞ்சாத தகைசால் தமிழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு கட்சி பாகுபாடுகள் களைந்து பல்வேறு மக்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். தகைசால் தமிழர் முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது களத்தில் இருக்கீங்க, இது குறித்தான மற்ற தகவல்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? இந்தியாவின் மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மறைந்திருக்கிறார். 101 வயது. இந்த 101 வயது முழுவதும் மக்களுக்காகவே அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு அரசு முழு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று தற்பொழுது அறிவித்திருக்கிறது. தோழர் நல்லக்கண்ணு என்றால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு மிக பிரபலமான பெயர் என்று கூறலாம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்திற்காக போராடிய தலைவர்களில் மிக முக்கியமானவர் நல்லக்கண்ணு. தொடர்ச்சியாக அவருடைய போராட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கானவையாகவே இருந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். பொதுவாகவே பொதுவுடைமை இயக்கங்களில் பயணிக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட பொதுவுடைமை வாழ்க்கையாகவே வாழ்வார்கள். அந்த வகையில் தோழர் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை என்பது பொது வாழ்க்கையிலே முழுவதுமாக கடந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக தான் அவருடைய உடல்நிலை என்பது ஒரு உடல்நிலை வயது காரணமாக குன்றியிருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு வரை தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட சென்னையில் நடைபெற்ற ஒரு போராட்டத்தில் 2020ஆம் ஆண்டு கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம், சுதந்திர தின விழா அப்பொழுதெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் தேசிய கொடியான மூவர்ண கொடியை மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்து மறைந்திருக்கக்கூடிய தோழர் நல்லக்கண்ணு ஐயா தான் அந்த கொடியை ஏற்றி வைப்பார். இவ்வாறாக தேச பக்தியுடன் தான் இருந்திருக்கிறார். இந்திய திருநாட்டின் மீது ஒரு பெரும் மதிப்பு வைத்திருந்திருக்கிறார். உழைக்கும் மக்களுக்காகவே அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய வாழ்நாள் முழுவதும் எங்கெல்லாம் போராட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு உழைக்கிற வர்க்கத்தை சார்ந்த தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்கிறார்கள் என்ற வகையில் ஐயா நல்லக்கண்ணு அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறாகவே அவருடைய வாழ்க்கை பயணம் என்பது கடந்து வந்திருக்கிறது. 101 வயது என்பது இந்தியாவினுடைய வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சிலர் தான் அந்த 101 வயது வரை உயிருடன் இருப்பார்கள். 100 வயதை கடந்து. ஆகவே 100 வயதை கடந்து பொது வாழ்க்கையில் பொதுமக்களோடு வாழ்ந்ததனால் அவர் 101 வயது வரை அவருடைய வாழ்நாள் கடந்திருக்கிறது. வழக்கமாக சுயநலத்துடன் தன்னலன் என்று பார்ப்பவர்கள் 70 முதல் 80 வயதில் உயிரிழப்பது வழக்கம். ஆனால் கிட்டத்தட்ட பொது வாழ்க்கையில் இருந்து பொதுமக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்ததால் என்னவோ அவர் 101 வயது வரை பொதுமக்களுக்காக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவருடைய உடல் தற்பொழுது இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகம் தீநகரில் இருக்கிறது. பாலன் இல்லத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டு இன்று இரவு மற்றும் நாளை பகல் முழுவதும் பொதுமக்கள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அதன் பிறகாக நாளை பிற்பகலுக்கு பிறகாக அவருடைய உடல் சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவருடைய உடல் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே அங்கு ஒப்படைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆகவே 101 வயது வரை மக்களுக்காக போராடி மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு அருபெரும் தலைவர் மறைந்திருக்கிறார். இந்தியாவுடைய மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். இந்தியாவுடைய மூத்த சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்திருக்கிறார். ஒரு மேடையில் பேசும் பொழுது
அருகாமையில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறுவார், கூற வேண்டாம் என்று ஐயா நல்லக்கண்ணர் தடுப்பார். அப்பொழுது அவர் கூறிய வார்த்தை என்பது, சுதந்திரத்திற்காக போராடும் பொழுது வெள்ளைக்காரர்கள் அவருடைய மீசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடியாக பிடுங்கி எடுப்பார்கள். அப்பொழுதெல்லாம் கூட தேசபக்தியோடு இந்திய விடுதலைக்காக குரல் கொடுத்திருக்கிறார் தோழர் நல்லக்கண்ணு. அதன் பிறகாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் மீசை இல்லாமல் இருந்திருக்கிறார். எப்பொழுது என் மக்களுக்காக முழுமையான விடுதலை கிடைக்கிறதோ, முழுமையான அனைத்தும் அனைவருக்குமே என்று கிடைக்கிறதோ அன்று நான் மீசை வைத்துக் கொள்கிறேன் என்று கூறியவர், முழங்கியவர் தோழர் நல்லக்கண்ணு. அந்த வகையில் அவர் இறுதி வாழ்நாள் வரை அவர் மீசை வைத்துக் கொள்ளாமல் அவருடைய வாழ்நாள் என்பது கடந்திருக்கிறது. ஆகவே ஆங்கிலேயர் காலகட்டங்களில் ஒடுக்குமுறையை சந்தித்தவர் தோழர் நல்லக்கண்ணு. இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர் தோழர் நல்லக்கண்ணு. மக்கள் விடுதலைக்காக போராடியவர் தோழர் நல்லக்கண்ணு. மக்களுடைய சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று போராடியவர் தோழர் நல்லக்கண்ணு. மக்கள் விடுதலைக்காக போராடியவர் தோழர் நல்லக்கண்ணு என தொடர்ச்சியாக அடுக்கிக் கொண்டே செல்லலாம். கம்யூனிஸ்ட் தோழர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக மக்கள் விடுதலை, மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், 3 வேளை உணவு என்பது அனைத்து மக்களுக்கும் கிடைக்கப்பெற வேண்டும், உடை, உணவு, தங்குமிடம் என அடிப்படை வசதிகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், ஒரு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும், நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும், இவை அனைத்தையும் அரசு முறையாக வழங்க வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் முழங்கியவர் தான் தோழர் நல்லக்கண்ணு. 101 வயதில் அதாவது வயது மூப்பு காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2-3 நாட்களாக தொடர் சிகிச்சையில் இருந்தார். அதன் பிறகாக அவர் சரியாக ஒரு 1.5 மணி நேரத்திற்கு முன்பாக அவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்திருக்கிறது. வழக்கமாக கூறுவார்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் மறைவு அல்ல, அது ஒரு விதை, விதைக்கப்படுகிறார்கள், மீண்டும் அவர்கள் முளைத்து மரமாக வருவார்கள், அந்த மரம் மக்களுக்கு பயனளிக்கும் என்பார்கள். அந்த வகையில் தோழர் நல்லக்கண்ணு விதைக்கப்பட்டிருக்கிறார், மீண்டும் முளைத்து மரமாக வருவார். அவரை பார்த்து மற்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்ந்த தோழர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை என்பது பாடமாக அமைந்திருக்கிறது. பல இளம் தலைமுறையை சார்ந்த அந்த இளைஞர்கள், மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் அவரை வீடுகளுக்கு சென்று புத்தக வெளியிட கூறுவார்கள். அப்பொழுது வீட்டில் எழுந்து நிற்க முடியாத சூழலிலும் அந்த புத்தகத்தை வெளியிட்டு மாணவர்களுடன் உரையாடுவார். SFI, டைபி உள்ளிட்ட பல மாணவர் சங்கங்களை சார்ந்தவர்களுடன் உரையாடி இருக்கிறார். பல புத்தகங்களை தொடர்ந்து அவருடைய இறுதி மூச்சு வரை அவரால் எழுந்து நடக்க முடிந்த வரை அவர் புத்தக வாசிப்பிலே அவருடைய வாழ்க்கையை கடத்தியிருக்கிறார். மக்களுக்காக போராடுவதும், மக்களுக்காக உழைப்பதும், மக்களுக்காக புத்தகங்களை வாசிப்பதும் என அவருடைய வாழ்நாள் முழுவதும் கடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 101 வயது என்பது இந்தியாவில் பெரும்பான்மையானவருக்கு அந்த வயது வரை வாழ முடியாது. ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர் 101 வயது வரை வாழ்ந்து மறைந்திருக்கிறார். தோழர் நல்லக்கண்ணு விதைக்கப்பட்டிருக்கிறார், அவர் மறையவில்லை. அவருடைய வாழ்க்கை ஒரு சரித்திரம் என்பார்கள், வரலாறு என்பார்கள். அந்த வகையில் அந்த வரலாறு என்பது இனி வரக்கூடிய பொது உடைமை சித்தாந்தத்தை தாங்கி நடக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கும், இளம் சித்தாந்தவாதிகளுக்கும் அவர் ஒரு பாடமாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்.